பார்த்து ஆனானப்பட்ட திமுக எப்படி பயப்படும்? இது வந்து ஒரு காமெடியா இல்லையா? பொய் சொன்னாலும் பொருந்து சொல்ல வேண்டாமா? இல்லை, திமுக பயப்படுவாங்கங்கிறது உண்மைதான். திமுக இவரை கண்டு மட்டும் இல்லை, யார் புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் பயப்பட தான் செய்வாங்க. நல்ல இதுதான். ஏன்னா சனிக்கிழமை எப்போவுமே சனிக்கிழமை நைட்டு தான் எல்லோரும் சினிமாவுக்கு போவாங்க. இப்போ இவர் வந்து இதுக்கப்புறம் சினிமா நடிக்க மாட்டேன்ட்டார். ஒரே ஒரு படம் தான் வரப்போகுது இவர் படம். இப்போ அது வரைக்கும் வந்து மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, தியேட்டருக்கு போய் நைட்டு சனிக்கிழமை நைட்டு போய் படம் பார்ப்பாங்க. அதற்கு பதிலாக இவர் போய் பேச போகிறாரு. மதுரை மாநாட்டிலே ஒரு தப்பு பண்ணார். என்னென்னா, அங்கே வரக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். இவர் வந்து அரசியல் மட்டும் பேசிட்டு வந்துடுறாரு. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு டான்ஸு, ஒரு சினிமா பாட்டு ஒன்று போட்டுட்டு ஒரு டான்ஸ் மாதிரி ஆடிட்டு வந்தார், இன்னும் நல்ல கூட்டம் அவர் கூடும். ஆனால் வர்ற ரசிகர்கள் அதுக்கு தான் மெயினாக வராங்க. அவர் ஏதாவது டான்ஸ் ஆடுவார், பார்க்கலாம் வைக்கலாம்னு வராங்க. அவர் ஏதாவது பேசுகிறது அவங்களுக்கு எதுவுமே புரியல. இவருக்கு வாக்களிப்பதுங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். 10ஓட 11ஆக இருப்பார். நீங்கள் ஏற்கனவே ஓட்டு போட்டீங்க பல பேருக்கு, அவங்க உங்களை ஏமாத்தினாங்க. இவரும் ஏமாற்ற தான் போகிறார். அவ்வளோதான். அவங்களுக்கு பதிலாக இவர், அவ்வளோதான். இப்படி தான் விஜயோட அரசியல் நான் பார்க்குறேன். Q7 நேயர்களுக்கு வணக்கம். CM 2026 இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஊடகவியலாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு முகமது இஸ்மாயில் அவர்கள் நம்ம தமிழக அரசியல் பற்றின பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் பரணி. இந்த ஒரு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ தமிழக அரசியலில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு கூட போயிட்டு இருக்கு. குறிப்பாக தாவேக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து சமீபத்தில் விஸ்வரூபம் எடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பேசும் பொருளாக இருக்குது சமூக வலைத்தளங்களில். முதல்ல இந்த கட்சியை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இந்த கட்சியை பற்றி பலமுறை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். என்னென்னா, இந்த கட்சிக்கு வந்து குறிப்பாக விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருக்குது. பெரிய மாஸ் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அது வந்து திரை உலகத்தில் தானே சார், கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் கேட்குறது இல்லை. இப்போ அவர் அரசியலுக்கு வர்றதாக அனௌன்ஸ் பண்ணி இன்றைக்கி கட்சி பேரை அறிவிச்சிட்டாரு. இன்றைக்கி வந்து அவருக்கு வாக்களிப்பதற்கு பெண்கள் தயாராக இருக்கிறாங்க. குறிப்பாக இளம் பெண்கள், இந்த 40 வயசுக்கு கீழே உள்ள பெண்கள் வந்து கொஞ்சம் தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு வாக்களித்தாங்க. அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்களித்தாங்க. அதற்கு பிறகு வந்து பார்க்கும்போது அவங்க வாக்குகளை வாங்குவதற்காக திமுக வந்து நிறைய திட்டங்களை முன்மொழிஞ்சு திமுக வந்து ஒரு கணிசமாக அவங்களுடைய ஆதரவை பெறுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கு. இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிற அந்த திட்டம், இந்த மாதிரி பல விஷயங்களில் மகளிர் விடியல், இப்படி மகளிர் உரிமை தொகை, இப்படி பல விஷயங்களில் அவங்க வந்து பெண்கள் ஓட்டு வாங்குவதற்கு திமுக முயற்சி பண்ணுறாங்க. அது ஓரளவுக்கு அவங்களுக்கு இப்போ சக்ஸஸ் கொடுத்துட்டு வருது. ஏன்னா இப்போ ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு திமுக கொஞ்சம் அது சக்ஸஸை கொடுக்குது. இப்போ விஜய் வந்து என்ட்ரி ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால், அந்த 40 வயசு கீழே உள்ள அந்த பெண்கள் வந்து அரசியலே தெரியாத பெண்கள், அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு இது இருக்கிறாங்க. அதாவது மக்கள்லே வந்து அரசியல்படுத்தப்பட்டவர்கள், அரசியல்படுத்தப்படாதவர்கள் 2 கேட்டகரி இருக்குது. அரசியல்படுத்தப்பட்டவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து மைனாரிட்டி. அது ஆண்கள்லையும் சரி பெண்கள்லையும் சரி. அரசியல்படுத்தப்பட்டவர்கள் அதிகபட்சமாக ஒரு 40% தான் இருப்பாங்க. மீதி உள்ள 60% மக்களுக்கு வந்து அரசியல்னால் என்னன்னே தெரியாது. அவங்க வந்து ஏதோ ஒரு மோகத்தில் யாரோ ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து வாக்காளர்களாக இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த 60% இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து விஜய்க்கு வந்து வாக்களிப்பதற்கு கொஞ்சம் தயார் நிலையில் இருப்பவர்கள். இதில் வந்து பெண்கள் வந்து ஒரு 40 வயசு கீழே உள்ள பெண்களை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே விஜய்க்கு தான் வாக்களிப்போங்கிறத சொல்கிறாங்க. அதை நம்ம பார்க்க முடியுது, சாதாரண பொது இடங்களோடு பார்க்க முடியுது. இது ஒன்று. அடுத்ததாக இளைஞர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது அதே போல் வந்து ஒரு 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க, குறிப்பாக விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30 வயசு கீழே உள்ளவங்க, 30 வயசுலேருந்து ஒரு 18 வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்களில் கணிசமானவர்கள் விஜய்க்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே தாவேக அப்படிங்கிறது தமிழக தேர்தல் அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர் வந்து 5% வாங்குவார், 6% வாங்குவார்னு சொல்கிறதெல்லாம் வந்து சுத்த ஹம்பக்கு. இவர் வந்து நிச்சயமாக 10% மேலே, மேபி 15% வரைக்கும் வரலாம், அல்லது 15 to 20% வரைக்கும் கூட வரலாம். அது வந்து இவருடைய தேர்தல் நேரத்தில் இவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்குது. இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சாலிடாக 10% ஓட்டை வந்து இவர் இப்போதே வாங்கிடுவார். எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருந்தால் கூட 10% ஓட்டுங்கிறது இவருக்கு வந்துடும். தேர்தல் நேரத்தில் வந்து மக்களுக்கு வந்து இவர் எப்படி அப்ரோச் பண்ணுறாரு, எப்படி வந்து மக்களினுடைய அந்த தேவைகளை இவர் பூர்த்தி செய்ய போகிறாருங்கிற
அந்த பிளானை வந்து எப்படி இவர் கொடுக்க போகிறாரு, எதிர்க்கட்சிகளுடைய அந்த பலவீனங்களை எப்படிலாம் இவர் பயன்படுத்த போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மீதி உள்ள இந்த 10ங்கிறது வந்து இவர் 20 நோக்கி போகிறாரா இல்லை அந்த 10 சுருங்கிடுவாரா அப்படிங்கிறது நமக்கு பின்னால் தான் அந்த எலெக்ஷன் வரக்கூடிய அந்த டைமில் தான் நமக்கு தெரிய வரும். பட் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இவர் இந்த மாதிரி திடீர்னு வந்து ஒரு திரைத்துறையில் இருந்துட்டு நல்ல கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சுட்டு மக்களை பற்றி எந்த கவலையும் படாமல், மக்கள் எப்படி போனாலும் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து சினிமாவில் நடிப்போம், நாங்கள் வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குவோம், டிக்கெட்டை வந்து ரேட்டை எவ்வளோ ஏற்றினாலும் அதை பற்றி நாங்கள் கண்டுக்க மாட்டோம், நாங்கள் வந்து அவன் குடிச்சு வீணாக போனால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் சாராயம் குடிப்போம் டிவி படத்தில், நாங்கள் வந்து படத்தில் வந்து தம் அடிப்போம், படத்தில் வந்து ட்ரக்ஸ் அடிப்போம், எல்லாத்தையும் காட்டுவோம், பெண்களை வந்து இதுக்கு இடுப்பு பிடிச்சி கிள்ளுவோம், என்னன்னாலும் படம் ஓடுறதுக்காக நாங்கள் என்னன்னாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லி இருந்து போட்டு இப்போ வந்து நான் உங்களுக்காக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வர்றதெல்லாம் வந்து சுத்த ஹம்புக்கு தான், ஏமாற்று வேலை தான். ஆனால் மக்கள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த 10% பேர் இருக்காங்களா அவருக்கு வாக்களிக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது. அவங்க வந்து இவருக்கு வந்து நீங்கள் என்ன தான் அவரை பற்றி சொன்னாலும் அந்த 10%ங்கிறத அவருக்கு தான் போடுவாங்க. மீதி உள்ள இளைஞர்கள் கொஞ்சமாவது மண்டையில் மூளைன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ள இளைஞர்கள்லாம் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. இவர் சொல்கிறாரு, இவருக்கு நம்ம ஓட்டு போடலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கு இவர் வந்து என்ன செய்ய போகிறார், அவங்களாம் இவர் காம்ப்ரமைஸ் பண்ணாருன்னு வைங்களேன், அந்த வாக்குகளும் வந்து இவருக்கு மாறும். உதாரணத்துக்கு இப்போ சீமானுக்கு வாக்களிக்கிறாங்கன்னா அவர் ஒரு ஐடியாலஜி சொல்கிறாரு. சீமானுக்கு வந்து திரை கவர்ச்சி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவர் தொடர்ந்து ஐடியாலஜி தான் சொல்லிகிட்டே வர்றாரு. அப்போ அந்த ஐடியாலஜியில் ஈர்க்கப்பட்டவர்கள்னு இருப்பாங்கள்ல, அவருக்கு வாக்களிப்பாங்க. இப்போ இவர் வந்து அதே மாதிரி இவருக்கும் ஏதாவது ஒரு ஐடியாலஜி ஸ்ட்ராங்காக இவர் சொல்கிறாருன்னா அந்த ஐடியாலஜியில் விஜய் அதானே சொல்கிறார், சீமான் அதானே சொல்கிறாரு, அப்போ சீமானுக்கு நம்ம விஜய்க்கு ஓட்டு போடுவோம். இப்போ திமுகவும் அதானே சொல்கிறாங்க, விஜய் அதான் சொல்கிறாரு, அப்போ நம்ம திமுகவுக்கு ஓட்டு போட்டோம், இன்றைக்கி விஜய்க்கு போடுவோம். அந்த ஐடியாலஜி அடிப்படையில் அப்படி வந்து கொஞ்சம் வந்து வருவதற்கான மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. எனவே என்னென்னா இவர் வந்து நாளைக்கு முதலமைச்சரே ஆனாலும் தமிழ்நாட்டை அப்படியே புரட்டிலாம் போட முடியாது. இப்போ ஆல்ரெடி இருக்கோ இதை வந்து அவர் காப்பாற்றினாருனாவே பெரிய விஷயம். இதை வந்து தலைகீழாக புரட்டி இன்னும் மோசமான நிலைமைக்கு இவர் கொண்டு போய் விடாமல் இருந்தாலே பெரிய விஷயம். எனவே வந்து இவர் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார், இவர் அப்படி தமிழ்நாட்டை சிங்கப்பூர் மாதிரி துபாய் மலேசியா மாதிரிலாம் மாற்றுவார்னு நினச்சிலாம் இவருக்கு வாக்களிப்பதுங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். 10ஓட 11ஆக இருப்பார். நீங்கள் ஏற்கனவே ஓட்டு போட்டீங்க பல பேருக்கு, அவங்க உங்களை ஏமாற்றினாங்க, இவரும் ஏமாற்ற தான் போகிறார், அவ்வளோதான். அவங்களுக்கு பதிலாக இவர், அவ்வளோதான். இப்படி தான் விஜயோட அரசியல் நான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இதே ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ மூத்த அரசியல் கட்சி தலைவர்களில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே வந்துட்டு மதுரை மாநாடை பற்றியும் இதுக்கு முன்னாடி விஜய் பேசின சில மேடை பேச்சுகளை வச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அரசியலில் முதிர்ச்சிங்கிறதே இல்லை, அப்போ விஜய் வந்து ஒரு பொம்மை மாதிரி ஒரு அரசியலுக்கு தான் வந்திருக்காரு தவிர ஒரு கைத்தேர்ந்த அரசியல் வல்லுநர் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழிசையே ஒரு கைதேர்ந்த அரசியல் வல்லுநர் கிடையாது. தமிழிசையே வந்து கத்துக்குட்டியாக இருந்தவர் தான். 2010 அந்த காலகட்டத்தில் வந்து டிவி சேனல்களில் போய் பேசிகிட்டு இருந்தாங்க, நல்லா தெரியும். அப்போலாம் அவங்களுக்கு யாருமே தெரியாது. அதாவது போய் பஸ்ஸில் போய் இறங்கி அப்படியே நடந்து டிவி சேனல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி இப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. அவங்களோட அப்பா வந்து ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் கூட இவங்க வந்து பெருசாக அந்த என்ன சொல்கிறது வாரிசு தான், இவங்களே ஒரு வாரிசு. அந்த வாரிசு அவங்க அப்பா ஒரு பெரிய ஆளுங்கிறதுனால அதை வச்சு இவங்க போய் பிஜேபியில் சேர்ந்ததுனால இவங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சிச்சே தவிர தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு என்ன ஒரு ஐடியாலஜி இருக்குது, என்ன மக்களுக்காக இவங்க வேலை செஞ்சாங்க. அப்போ விஜய் அதாவது ஈயத்தை பார்த்து இழித்து தான் பித்தளைம்பாங்கள்ல, அந்த மாதிரி விஜயை வந்து விமர்சிக்கலாம், அதுக்கான தகுதி உடையவர்கள் விமர்சிக்கலாம். தமிழிசைக்கு அதுக்கான தகுதியே கிடையாது. அப்போ தகுதின்னு நம்ம பார்க்கும்போது அண்ணாமலைக்கு மட்டும் என்ன தகுதி, விஜய்க்கு தகுதி இல்லைன்னா அண்ணாமலைக்கு மட்டும் என்ன தகுதி வந்துடுச்சு? அப்போ என்னென்னா தமிழிசையுடைய கருத்தெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவங்க வந்து ஒரு மதவாத போக்கோடு செயல்படக்கூடியவங்க, அதற்கு விஜய் பரவாயில்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார், அதே மாதிரி இன்னொரு விஷயம், சமீபத்தில் நடிகை அம்பிகா கூட சொன்னாங்க, இந்த சென்னையில் தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்துறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது அந்த ஒரு சமயத்தில் அம்பிகா வந்து அந்த தூய்மை பணியாளர்களை நேரில் சந்திச்சுட்டு ஆதரவு தெரிவித்தாங்க, அரசாங்கத்துக்கு கோரிக்கையும் வச்சாங்க. அப்போ விஜயை வந்து அவங்க விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, விஜய் அவர்களே நீங்கள் வந்துட்டு உங்களோட நடிப்பு திறமை நீங்கள் கேமரா முன்னாடி காமிங்க, தூய்மை பணியாளர்கள் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணப்போ உங்கள் வீட்டில் வேலையாட்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு நீங்கள் வந்து கேமரா வச்சு கண்டென்ட்டை ஷூட் பண்ணி பேர் வாங்கணும்னு நினச்சிங்க, இது வந்து இந்த நாடகமெல்லாம் வேண்டாமே, இந்த பொழப்புக்கு நீங்கள் மறுபடியும் நடிக்கிறதுக்கும் மக்களை ஏமாத்துறதுக்கும் போகலாமே, அரசியலை வந்து நீங்கள் ஏன் ஏமாற்று வேலையை காமிக்கிறதுக்கு அரசியல் ஏன் தேர்ந்தெடுக்கணும்னு ரொம்ப கடுமையான விமர்சனம் வச்சுருந்தாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அம்பிகா என்பவர் வந்து ஒரு காலாவதியான ஒரு நடிகை, சரிங்களா? விஜயை பற்றி நம்ம விமர்சிக்கிறது ஒரு அறிவுபூர்வமாக இருக்கணும்.
இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எல்லோருமே என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து ஏன் வந்து வரல, பொது களத்துக்கு வரல அப்படிங்கிறாங்க. விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்ட ஒரு நடிகர், பைத்தியக்கார பசங்க, சரிங்களா? அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் நிறையா பேர் பைத்தியக்கார. விஜய் வந்து ஒரு இடத்துல நிற்கிறாருன்னு வைங்களேன், இன்றைக்கி வந்து மவுண்ட் ரோட்டில் வந்து ஒரு வென்சர் பிளாஸா பக்கத்தில் விஜய் வராரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து போச்சு அப்படின்னா, ஒரு 15 நிமிஷத்தில் வந்து நீங்கள் அந்த மொத்த மவுண்ட் ரோடையும் நீங்கள் பிளாக் தான் பண்ணணும், சரிங்களா? அந்த கூட்டம் களையிறதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். உண்மை சார். அப்போ அவர் வந்து நினைச்ச இடத்துக்குலாம் வந்து அவர் வர முடியாது. அவர் வந்து அண்ணாமலையோ அல்லது தமிழிசை சவுந்தரராஜனோ அல்லது நயினா நாகேந்திரனோ அல்லது ஜிகே வாசன் மாதிரியான ஆளோ கிடையாது, புரியுதுங்களா? அவர் வந்தாருன்னு சொன்னால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடிரும். அது தேவையெல்லாம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும். ஏதாவது ஒரு விபத்து நடந்துச்சுனாலும் விஜய் மேலே தான் கேஸ் போடுவாங்க. நீங்கள் எப்படி வந்து வந்தீங்கன்னா அவர் போலீஸில் பர்மிஷன் வாங்கணும், ஏன்னா அவர் வந்தாருன்னா கூட்டம் கூடும். இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. அவர் வந்து எல்லோரும் மாதிரி அவர் வந்து அங்கே வந்துட்டு அவ்வளோ எளிதாக போக முடியாது. எனவே அவர் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு அழைச்சி தான் நிறைய விஷயம் பண்ணுறாரு. அது வந்து ஒரு சரியான ஒரு இதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம், விஜய் பொறுத்த மட்டும் என்னென்னா, மறதி ஜாஸ்திங்கிற ஒரு பேச்சு வந்து ட்ரோல் எல்லாம் போட்டு மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டாங்க. எஸ்பெஷலி மடப்புரம் அஜித் கொல்லப்பட்ட ஒரு விஷயத்துக்காக துக்கம் விசாரிக்க போயிட்டு தன்னோட கட்சியினுடைய செயலாளர் புசி ஆனந்தையே அந்த சம்பவ இடத்துல துக்கம் விசாரிக்க போயிட்டு மறந்து விட்டுட்டு வந்திருக்காங்க. கடைசியில் இன்னொரு கார் பிடிச்சி நீ வந்து சேர்ந்துருன்னு சொல்லிட்டு போனவர் எப்படி மக்கள் சேவைக்கு வந்ததுக்கப்புறம் மக்களுடைய வளர்ச்சி பணிகளை ஞாபகம் வச்சு அவர் செய்வார்னு ஒரு கேள்வி வந்தது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அரசியல்வாதி ஆகிறதுக்கு இப்போ தான் அவருக்கு தகுதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. நம்ம மறக்கிறாருல, கூட வந்தவரே மறக்கிறாரு அப்படின்னா இப்போ அவருக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு தகுதி வந்துடுச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஞாபகம் வச்சு அவர் செய்வதற்கு அவர் என்ன சமூக போராளி, அவர் பகத்சிங், அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா, அரசியல்வாதி தானே அவர், அதனால் மறக்க தான் செய்வார். இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். அப்போ மறதிங்கிற ஒரு விஷயம் தான் அரசியல்வாதிக்கு மெயினான ஒரு குவாலிஃபிகேஷன். ஆமாம், வாக்குறுதிகள்லாம் மறந்துட்டா தானே அவங்க அடுத்து போய் இது பண்ண முடியும். கண்டிப்பாக. அடுத்து இன்னொரு விஷயம், பல இடங்களில் இப்போ குறிப்பாக மதுரை பாரபத்தியில் ஒரு பெரிய அரசியல் மாநாடு நடத்துகிறாரு. அந்த கொடிக்கம்பம் சரிஞ்சு ஒரு கார் மேலே விழுந்து அம்போடு அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 லட்சம் ரூபாய் கார் வந்து ஒன்றுத்துக்குமே வழி இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அந்த இடத்துக்கு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இன்னும் அதை பற்றி எந்த ஒரு பேச்சும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை எப்படி பார்க்கலாம்? ஆரம்பிக்கும் போதே சென்டிமெண்ட்டாகவே சொன்னாங்க, ஆரம்பிக்கும் போதே கொடிக்கம்பமே சாஞ்சு போச்சு, இவர் வந்து இதுவே ஒரு அபசகுனம் அப்படிங்கிற மாதிரியும் பெண்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அபசகுனம் அதெல்லாம் எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. இது ஒரு இன்சிடென்ட் தானே. எல்லா கட்சிகளுக்கும் இளையராஜா கூட ஃபஸ்ட்டு மியூசிக் போடும்போது கரண்ட் போயிடுச்சுமாங்க. முறை ஒரு பைக்கு வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த பைக் முறையாக பைக் கண்டுபிடிக்கும் போது அதை வந்து அவர் கண்டுபிடிச்சி ஓட்டிகிட்டு போகும்போது பின்னாடி சீட்டு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு, சரிங்களா? அந்த மாதிரிலாம் இது வந்து சாதாரண ஒரு விஷயந்தான். நம்ம வந்து எதிர்க்கிறது விமர்சிக்கிறதுனா கொஞ்சம் அறிவுபூர்வமாக நம்ம எதிர்க்கணும், அறிவுபூர்வமாக விமர்சிக்கணும். இப்போ எதிர்கட்சிகள் எப்படின்னா எதுவுமே கிடைக்கலைங்கும் போது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து உபுதாகரப்படுத்தி மக்களை வந்து இது பண்ணுறது அவங்களுடைய வளம். இது ஓகே சார். இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே விஜயோட கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு சேர் கூட வாடகைக்கு நம்பி கொடுக்கல. கேரளாவிலேருந்து பக்கத்து ஸ்டேட்ல இருந்தாலும் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதையெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு வண்டியில் சேரெல்லாம் அடுக்கி தூக்கிட்டு போகிறதையும் பார்த்தோம். அது செய்திகள்லையும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அப்போது ஒரு சேரை கூட நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சிஎம்ங்கிற சேர் வந்து எப்படி மக்கள் நம்பி ஓட்டு போட்டு கொடுப்பாங்க? இல்லை, சிஎம்ங்கிற சேர் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. இந்த பிளாஸ்டிக் சேர் வந்து அந்த கடைக்காரங்கள்ட்ட இருக்குது, சரிங்களா? கடைக்காரங்க எல்லாரையும் போய் வழக்கமாக வந்து இது நடக்கிறது தான். இப்போ நான் கவர்மெண்ட்டை எதிர்த்து நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் வந்து எந்த ஒரு கூட்டம் போட்டாலோ இது பண்ணாலோ இடைஞ்சல் பண்ணுவாங்க, பர்மிஷன் தர மாட்டாங்க. இது மாதிரி டிரைவர்களை கூப்பிட்டு மிரட்டுவாங்க, மைக் செட்காரங்களை கூப்பிட்டு மிரட்டுவாங்க. இது தமிழக அரசியல் வரலாற்றில் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து சேர் கொடுக்காம அவர் போய் கேரளாவில் போய் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அதை பாதி பேர் சேர் வேறு தூக்கிட்டு போயிருக்காங்க, பாதி சேரை வேறு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸு. இது இன்னும் நம்ம நிறைய இந்த மாதிரிலாம் பார்ப்போம். ஓகே சார். அப்புறம் விஜய் வந்து ரீசெண்ட் டேஸில் இன்னொரு விஷயத்தை வந்து ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, தாவேக்கா அப்படிங்கிற இந்த ஒரு கட்சியோட பேரை கேட்டால் யாருக்கு பயமாக இருக்கோ இல்லையோ, ஆளும் கட்சியான திமுகவுக்கு வந்து பயங்கர ஒரு பயமாக இருக்குது, எனக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக் கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நேற்றுக்கு பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலான்னு இன்னும் ஒரு எலெக்ஷனுக்கு கூட அவங்க ஒரு கவுன்சிலருக்கு கூட நிற்கலை. அப்போ இந்த கட்சியை பார்த்து ஆனானப்பட்ட திமுக எப்படி பயப்படும்? இது வந்து ஒரு காமெடியா இல்லையா? பொய் சொன்னாலும் பொருந்து சொல்ல வேண்டாமா? இல்லை, திமுக பயப்படுவாங்கங்கிறது உண்மைதான். திமுக இவரை கண்டு மட்டும் இல்லை,
யார் புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் பயப்பட தான் செய்வாங்க. சரி. ஏன்னா அவங்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, அதனால் அது எங்கேயும் அதற்கு பாதிப்பு வந்துருமோன்னு சொல்லி பயப்படுவாங்க. ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு வந்து பயம் வந்து இருக்காது. அந்த மாதிரி வந்து திமுக அச்சப்படுதுங்கிறதுல உண்மைதான். விஜயோட வருகை வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். திமுகவுக்கு மட்டும் தானா? அதிமுக மற்ற கட்சிகள் எல்லோருக்குமே ஏற்படுத்தும். அதாவது திமுக, அதிமுக, சீமான் 3 பேருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையை வந்து விஜயனுடைய ஒரு வருகைங்கிறது ஏற்படுத்தும். ஏன்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு திமுக வாக்கு பிரிப்பார், அதிமுக வாக்கு பிரிப்பார், சீமான் வாக்கு பிரிப்பார் அப்படின்லாம் இல்லை. இவர் எல்லாருடைய வாக்குமே பிரிப்பார். இவருடைய ரசிகர்களை தவிர்த்து விட்டு மீதி இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதற்கு முன்பு திமுக, அதிமுக எல்லாருக்குமே வாக்களிச்சிருப்பாங்க. அந்த வாக்குகள் கணிசமாக விஜய்க்கு வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே வந்து திமுக மட்டும் பாதிக்கப்படாது, எல்லா கட்சிகளுக்குமே அது வந்து ஒரு சின்ன ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். பட் அரசியல் களத்தில் இது யதார்த்தம். மக்கள் ஒரு முறை வாய்ப்பளிப்பாங்க. விஜயகாந்த் வாய்ப்பளிச்சாங்கல்ல, எதிர்கட்சி வரைக்கும் அவர் போனார். அதே போல் தனிச்சு நின்ற போதும் கூட நல்ல வாக்கு சதவீதம் வாங்கினார். அதுமாதிரி விஜய்க்கும் மக்கள் ஒரு முறை சான்ஸ் கொடுப்பாங்க. அதற்கு பிறகு இவர் எப்படி நடந்துக்க போகிறாரு, இவர் வந்து ஒழுங்காக அரசியல் பண்ண போகிறாரா, இல்லை நடிகைகளோட திரும்பி சுற்றிட்டு தான் இருப்பாரா, இல்லை வந்து லீவு போட்டுட்டு வாரம் ஒரு முறை வார விடுமுறை மாதிரி ஏதாவது அரசியல் பண்ணுவாராங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. அதில் தெரிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு யாரும் சீண்ட மாட்டாங்க. ஓகே சார். இப்போ இந்த வார விடுமுறைன்னு சொன்னது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் நான் வந்துட்டு மக்களை சந்திப்பேன், இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நல்ல இதுதான். ஏன்னா சனிக்கிழமை எப்போவுமே சனிக்கிழமை நைட்டு தான் எல்லோரும் சினிமாவுக்கு போவாங்க. இப்போ இவர் வந்து இதுக்கப்புறம் சினிமா நடிக்க மாட்டேன்ட்டார். ஒரே ஒரு படம் தான் வரப்போகுது. இவர் படம் ஜனநாயகன் வரப்போகுது. இப்போ அது வரைக்கும் வந்து மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, தியேட்டருக்கு போய் சனிக்கிழமை நைட்டு போய் படம் பார்ப்பாங்க. அதற்கு பதிலாக இவர் போய் பேச போகிறாரு. புரியுதுங்களா? அன்னைக்கு நைட்டு படம் பார்த்துட்டு காலையில் கொஞ்சம் நல்லா தூங்குவாங்க. தான் மக்கள் வந்து இவரை பார்ப்பாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், அதாவது சனிக்கிழமை நைட்டு படத்துக்கு போயிட்டாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரொம்ப நேரம் தூங்கலாம், பிரச்சனை இருக்காது. ஏன்னா அடுத்த நாள் லீவு. அதனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு ஊருக்கு சனிக்கிழமை போகிறாருல, இந்த பிரச்சாரத்தை வந்து இவர் முடிச்சோன்னா மக்கள் ஃபுல்லாக, ஏன்னா எல்லா சேனலும் இதை தான் லைவ் பண்ணுவாங்க. அப்போ அன்றைக்கி ஃபுல்லாக மக்கள் வந்து டிவி பார்க்காம இவருடைய பிரச்சாரத்தை தான் பார்ப்பாங்க, கவனிப்பாங்க. அது உண்மை தான். அது நைட்டு வரைக்கும் 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது. 10 மணி வரைக்கும் பார்த்துட்டு என்ன செய்யலாங்க, அடுத்த நாள் வந்து நிம்மதியாக அவங்க தூங்கலாம். இவரும் வந்து என்ன செஞ்சுருவாருன்னா, இங்கே சென்னைக்கு வந்துட்டு இவர் வந்து திரும்பி ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுப்பார். அடுத்து எந்த ஊர், அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு ஊரில் ஒரு பிரச்சனை இருக்கும், அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும், வாக்குறுதி கொடுக்கணும், இதை நான் செய்கிறேன் வைக்கிறேன்னு கொடுக்கணும். அந்த ஸ்டடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் எடுக்கும்ல. இப்போ மற்றவங்களாம் எப்படின்னா கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுவாங்க, முன்னாடியே அதை சப்ஜெக்ட்லாம் எடுத்துருவாங்க, எடுத்து அதை அந்தந்த ஸ்பாட்டில் போகும்போது அதை பார்த்து பேசிடுவாங்க. பட் இவர் வந்து ஒரு நடிகர், இவர் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணால் தான் பேச முடியும். அங்கே போயிட்டு வந்து திடீர்னு ஒரு பேப்பர் கொடுத்தாங்கன்னா அது என்னென்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க முடியாது. அப்போ அதை வந்து கொஞ்சம் நல்லா படித்து பார்த்து ப்ராம்ப்டரில் ப்ராக்டிஸ் பண்ணணும், பண்ணிட்டு தானே போய் பேச முடியும். எடுத்துருப்பில் போய் பேசினா என்ன நினைப்பாங்க மக்கள், இவன் என்னடா பேச தெரியாமல் ஏதோ உளறிட்டு இருக்கான்னு சொல்லி போட்டு அந்த மவுஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த டயத்தை வந்து அவர் எடுத்துக்கிறார். வாரத்துக்கு இந்த ஒரு வாரம் டயத்தை எடுத்து ஸ்டடி பண்ணுறதுக்காக பேசுகிற மாதிரி அரசியல் வசனத்தையும் பிரச்சாரத்தையும் வந்து மனப்பாடம் பண்ணிதே இவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறார். ஆமாம். ஆனால் என்னென்னா இவர் ஒரு தப்பு பண்ணுறாரு. மதுரை மாநாட்டிலே ஒரு தப்பு பண்ணார். என்னென்னா, அங்கே வரக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். இவர் வந்து அரசியல் மட்டும் பேசிட்டு வந்துடுறாரு. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு டான்ஸு, ஒரு சினிமா பாட்டு ஒன்று போட்டுட்டு ஒரு டான்ஸ் மாதிரி ஆடிட்டு வந்தார், இன்னும் நல்ல கூட்டம் அவர் கூடும். ஆனால் வர்ற ரசிகர்கள் அதுக்கு தான் மெயினாக வராங்க. அவர் ஏதாவது டான்ஸ் ஆடுவார், பார்க்கலாம் வைக்கலாம்னு வராங்க. அவர் ஏதாவது பேசுகிறது அவங்களுக்கு எதுவுமே புரியல. அப்புறம் அவங்களும் வந்து என்ன செஞ்சாங்க, போயிடுறாங்க. இது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக இருந்தது. கடைசியில் பார்த்தா அதுலேயும் ஒரு உள்ளடி வேலை நடந்திருக்கு. இந்த பையன் அவன் இவன் கிடையாது, நான் தான் சொல்லிட்டு ஆளாளுக்கு வீடியோ போட்டு போஸ்டர் போட்டு அனுப்புற பண்ணாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் என்ன ஒரு பொழப்பு? இது இயல்பாக நடக்கிறது தான். அவங்க அந்த மாதிரி வந்து செய்யாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரிலாம் செய்யத்தான் செய்வாங்க. சினிமா ரசிகர்கள் பொதுவாக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதில் முதல் விஷயம் என்னென்னா, ஒரு பையன் என்ன பண்ணுறான், என்னை தான் கீழே தள்ளி விட்டாங்க, என் உயிருக்கு ஆபத்துன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். நம்ம என்ன கேள்வி கேட்குறோன்னா, நீ எதுக்கு அங்கே போனால் கீழே தள்ளி விட தான் செய்வான், அது உயிருக்கு ஆபத்துன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுலாம் ஒரு இதுதான், நாடகம் தான் அது. சரிங்களா? இன்னொருத்தன் வந்து இல்லை நான் தான் போனேன், என்னை தான் தள்ளி விட்டாங்க அப்படிங்கிறான். இப்போ தள்ளி விட்டு இவன் கைகால் உடஞ்சி என்னாலும் விஜய் வந்து இவங்களை ஒன்றும் பார்க்க போகிறது இல்லை அதிகபட்சம் என்ன ஒரு ட்வீட் போடுவார், இல்லை ஏதாவது ஃபோன் பண்ணி பேச போகிறாரு, அவ்வளோதான். ஆனால் பட் அதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. என்னன்னாலும் சரி, அவங்க போய் செத்தா கூட அதை பெருமையாக நினைப்பாங்கன்னு வைங்களேன். ஏன்னா ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க, சினிமா ரசிகர்கள்ங்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. விஜய் தான் வந்து எனக்கு கணவர், கணவரை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு. எத்தனை பேர் விஜய் அப்படி பார்த்தா நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க. எத்தனை பேர் அவர் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண முடியும்?
அவங்க ஒய்ஃப் வேறு ஊர்லேருந்து வந்துட்டாங்க. ஒருவேளை அவங்களும் இதை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களும் வந்துட்டாங்க. என்னென்னா முன்னாடி இந்த நடிகர் ராமராஜன் இருக்கார்ல, அவரை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இளம் பெண்கள்லாம் சென்னைக்கு ஓடி வந்துடுவாங்களாம். வீட்டில் சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் சென்னைக்கு ராமராஜனை கல்யாணம் பண்ணி லவ் லெட்டர்லாம் எழுதி அனுப்புவாங்களாம். தொடர்ந்து லவ் லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு கட்டத்தில் அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்களாம். இந்த மாதிரி நடிகர்கள் அந்த இருக்கக்கூடிய மோகம் தான். அதான் கணவனவே அதுக்காக இது பண்ணுறவங்க ஓட்டு எப்படி போடுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அதை எப்படி அவர் எடுத்துகிட்டு இருந்திருப்பார். இது ஒரு பெரிய அவமானங்கிறது அவங்க நினைக்கல. அப்போ ஒரு நடிகர் மேலே இருக்கிற ஒரு மோகத்தில் இந்த மாதிரி பண்ணுறது, தான் என்ன பண்ணுறோங்கிறது கூட அறியாமல் இப்படியும் தொண்டர்கள் இருக்காங்க. ஓகே சார், இப்போது திருச்சியில் மரக்கடை பக்கத்தில் ஒரு அரசியல் கூட்டம் போடலான்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டப்போ காவல்துறையினர் அனுமதி மறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தாவிக கட்சியின் மேலே இருக்கிற ஒரு பயத்தில் தான் திமுக அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தாவிக கட்சியிலேருந்தே ஒரு விஷயத்தை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் அரசியலில் சாதாரணமான விஷயம். கவுண்டமணி சொன்ன மாதிரி அப்படி தான் செய்வாங்க. அது எல்லாமே உங்களுக்கு அனுமதி தரல அப்படின்னா அதுக்கு பின்னாடி எல்லாமே பாலிடிக்ஸ் தான் சொல்லி நினைக்கக்கூடாது. காவல்துறை இயல்பாகவே பல விஷயங்களை கன்சிடர் பண்ணி தான் சொல்லுவாங்க. அது பல நேரங்களில் அரசியல் பின்புலமும் அதுக்கு இருக்கும். பர்மிஷன் தரலைன்னா அதுக்கு அரசியல் அழுத்தமும் இருக்கும். பட் சில நேரங்களில் அரசியல் அழுத்தம் இல்லைனாலுமே காவல்துறை சில விஷயங்களை கன்சிடர் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் எதிர்த்து தான் நீங்கள் போராடணும். அரசியலுங்கிறது உங்களுக்கு அவ்வளோ எளிதாக உங்களுக்கு ஆட்சி அதிகாரம்லாம் கிடைச்சிடாது. இது ரொம்ப எளிமையாக இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இவ்வளோ தொண்டர்கள் இவருக்கு கிடைச்சிட்டாங்க, இவ்வளோ பெரிய மாநாடு நடத்திட்டாரு, ரொம்ப எளிமையாக இது நடந்திருக்கு. எனவே அவர் இன்னும் அரசியல் கஷ்டத்தை அனுபவிக்கவே இல்லை. இன்னும் அரசியல்னால் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. இப்போது வரைக்குமே ஒரு திரைமறைவில் இருந்துட்டு பெரிய பெரிய ஆட்கள் கூட ஒரு மறைமுகமாக தொடர்பில் இருந்துட்டு அப்படி தான் இவர் அரசியல் பண்ணுறாரு. இப்போ இன்றைக்கி தேசிய அளவில் பிஜேபி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இவரை ஒரு த்ரெட்டாக இன்னும் நினைக்கலை, ஒரு அச்சுறுத்தலாக நினைக்கலை. அப்படி நினச்சாங்கன்னு சொன்னால் இவரால் இந்த மாநாடு கூட நடத்தியிருக்க முடியாது. திமுக நினைக்கிறது வேறு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்னா யாருனாலும் ஆட விட்டுருவாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஆடு அப்படின்ட்டுருவாங்க. அவங்க அதை ரொம்ப ஸ்லோவாக தான் டீல் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். இப்போ பிஜேபி இவரை பார்த்துட்ருக்கு. இவரை ஏன் அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவர் ஒன்றும் பெருசாக த்ரெட்டாக வரமாட்டார். நமக்கு ஒரு 2 ரைடை விட்டால் நம்ம சொல்கிற இடத்துல சைன் பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இவரை வளர விடுறாங்க. எனவே இவர் இதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும். பர்மிஷன்லாம் தரதான் மாட்டோம். பர்மிஷன் தராத ஒரு பிரச்சனையா, அதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும். திமுக அரசினுடைய பழிவாங்கும் நடவடிக்கை தான் தாவிக கட்சியினுடைய செயலாளர் புசி ஆனந்த் மேலேயும் கட்சி தொண்டர்கள் மேலேயும் வழக்கு தொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பழிவாங்குற நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? புசி ஆனந்த் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர். சீமான் மேலே எவ்வளோ கேஸ் இருக்குது, ஒவ்வொரு அரசியல் தலைவருமே எவ்வளோ கேஸ், சாதாரண தொண்டர்கள் மேலே எவ்வளோ கேஸ் இருக்குது. புசி ஆனந்த் இதெல்லாம் இவர் பாட்டு ரோட்டில் போய் வண்டியை நிறுத்திட்டு போயிடுவார். அப்போ கேஸ் வாங்குறதும் கோர்ட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் நடக்கிறதும் ஒரு சாதாரண விஷயம்ட்டு கவுண்டமணி ஸ்டைலில் நம்ம வச்சுக்கலாம். ஆமாம் ஆமாம். ஓகே சார், நிறைவு அம்சமாக இன்னொரு கேள்வி. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது ஒரு ஸ்டைலாக கூட போயிடுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு உண்மையிலேயே இந்த 2026 எப்படி இருக்கும்? சிஎம் பதவி, குறிப்பாக அந்த சிஎம் 2026 அப்படிங்கிற ஒரு கார் நம்பர் கூட வச்சதே அரசியல் பிரவேசத்துக்காக தான். இதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? அதாவது கண்டிப்பாக எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய அந்த கரிஸ்மேட்டிக்லி ஒரு இது இவருக்கு இருக்குது. யாருக்கு? விஜய்க்கு இருக்குது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதாவது விஜய் நம்ம மற்ற நடிகர்கள் ஏற்கனவே தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்ச அரசியலுக்கு தோல்வி அடைந்த நடிகர்கள் இருப்பாங்கள்ல, சரத்குமார் மாதிரி, கார்த்திக் மாதிரி, டி ராஜேந்தர் மாதிரி, இவங்களோட விஜய்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் விஜயகாந்தவே விஜய் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்னென்னா விஜயகாந்த் ஒரு பெரிய ஆள், விஜயகாந்த்னாலே முடியலைங்கிறாங்க. விஜயகாந்த் வேறு, விஜய் வேறு. விஜயகாந்த் அவருக்கு ஆண் ரசிகர்கள் தான் இருக்கிறாங்க. அவருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஒரு 30 வயசுக்கு மேலே, 30 to 50 வயசுக்கு உள்ளவங்க தான் விஜயகாந்த் ரசிகர்களாக இருப்பாங்க பெரும்பாலும். அதனால் அவருடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் அதெல்லாம் ஒரு லிமிட்டில் தான் இருந்துச்சு. விஜய்க்கு அப்படி இல்லை. பெண்கள் வாக்குகள் நிறைய இருக்குது. அதனால் விஜயகாந்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. பட் ஆனாலும் கூட விஜயால் 100% இதில் வெற்றி பெற முடியுமானா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஆந்திராவில் சிரஞ்சீவி இருந்தார். சிரஞ்சீவி இதே மாதிரி இங்கே எப்படி விஜயோட ஒரு மிகப்பெரிய மெகா ஸ்டார், அங்கே இங்கே ரஜினி மாதிரி அவர் அங்கே ஆந்திராவில் அந்த டைமில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார், தெலுங்கு மெகா ஸ்டார் அவர். இங்கே எப்படி ரஜினியோ அதுக்கு ஈக்குவலாக அங்கே அவர் இருந்தார் ஆந்திராவில். ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்து அவருக்கு பிரஜாராஜ்யம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து எல்லாமே பண்ணார். அவர்னாலே முடியல. அதுக்கு பிறகு காங்கிரஸில் போய் சேர்றாரு. அதற்கு பிறகு திரும்பியும் அவர் இப்போ அரசியலே இல்லாமல் போயிட்டார்.
எனவே விஜய் வந்து எப்படின்னா அவர் கரெக்டாக அந்த காய் நிறுத்திட்டு போய் அது சக்ஸஸ் நேரம் ஒன்று சொல்லுவாங்கள்ல, நேரம் கூடணும் அப்படிம்பாங்களா, அதாவது இறைவனுடைய அந்த ஒரு இது இருக்கணும். இறைவன் வந்து இவருக்கு ஆட்சி அதிகாரம் வந்து இவருக்கு கிடைக்கணும்னு சொல்லி கடவுள் விரும்பினார்னா அது எல்லாமே ஒரு கரெக்டாக அமையும், இவர் வந்து அதை சக்ஸஸ் பண்ணிடுவார். பட் இவர் சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் வந்து இவர் நிறையா உழைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அரசியலில் வந்து சும்மா நீங்கள் கட்சி ஆரம்பிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஓகே, பட் வந்து அப்படியே ஓட்டுகள் அப்படியெல்லாம் விழுகாது. கீழே கிரவுண்ட் இருக்குது, கிரவுண்டுக்கு போகணும், மக்களை பார்க்கணும், மக்கள் நம்பிக்கை கொஞ்சமாவது வாங்கணும். சினிமா அரசியலில் மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல் கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க, நிர்வாகிகள் பிரச்சனை வரும், சீட்டு கொடுக்குறதுல அடுத்த பிரச்சனை வரும், செலவு பண்ணுறது யாருங்கிற பிரச்சனை வரும். இப்படி விஜயகாந்த் வந்து ஏன் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா, விஜயகாந்த் முதல்ல என்ன பண்ணுறாரு, தனியாக நிற்கணும்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. இப்போ விஜய் மாதிரி அவரும் தனியாக நிற்கணும்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆகுது, அவருடைய கட்சிக்காரவங்க வராங்க, அந்த கட்சிக்காரவங்களுக்கு அவர் சீட்டு கொடுக்குறாரு. அவங்க வந்து தங்களால் இயன்றதை விட அதிகமான செலவு பண்ணி எலெக்ஷனில் நிற்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டு வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு பணக்காரர்களாக இருப்பவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்போ அந்த பணக்காரவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களால எவ்வளோ தான் முடியுமோ அவ்வளோ திமுக அதிமுக வேட்பாளருக்கு ஈக்குவலாக அவங்க செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணி முதல் எலெக்ஷனில் நிற்கிறாங்க, தோத்துடுறாங்க. அடுத்து இவர் எலெக்ஷனில் நிற்கும்போது என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே, அந்த ஏற்கனவே செலவு பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கப்புறம் நம்மளால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தவங்களுக்கு வழி விட்டுவாங்க. எப்படி தோக்கத்தானே போகிறோம், எதுக்கு போய் நின்றுட்டுன்னு சொல்லி வேற ஒரு பணக்காரங்களுக்கு வழி விடுவாங்க. அந்த பணக்காரர் என்ன செய்வார், நின்று அவரும் தோத்துருவார். இப்போ அடுத்த எலெக்ஷனில் என்ன செய்வாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து விஜயகாந்த்கிட்ட போய், அண்ணா வந்து வேலைக்காகாது, நம்ம கூட்டணிக்கு போயிடுவோம், ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி செலவு பண்ணிட்டோம், இப்போ வேட்பாளர் நிற்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நம்ம கூட்டணிக்கு போயிடுவோம்னு சொல்லி வலியுறுத்துவாங்க. அதனால் விஜயகாந்த் என்ன பண்ணார், கூட்டணிக்கு போனார். அப்போ கூட்டணிக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஒட்டுமொத்த முழக்கமும் அங்கே முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இப்போ நீங்கள் சிஎம்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ விஜயகாந்த் அப்படி தான் சொன்னார், சிஎம் நான் தான் சிஎம்னாரு. கடைசியில் அதிமுகவோட கூட்டணி வச்சதுக்கப்புறம் அவர் கருப்பு எம்ஜிஆரோட போடக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. கருப்பு எம்ஜிஆருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் உத்தரவு போட்டு அவருக்கு வேறு வழி இல்லை. கூட்டணிக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா உங்களுடைய கனவுகளையும் கொண்டு போய் நீங்கள் வச்சிடணும், கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்க கொஞ்சம் சீட்டு தருவாங்க, கொஞ்சம் பணம் தருவாங்க, நீங்கள் எலெக்ஷன் நின்று கட்சியை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அப்போ விஜயகாந்துக்கு அப்படி தான் ஆச்சு. அப்படி தான் வந்து சிரஞ்சீவிக்கும் ஆச்சு. அதனால சிரஞ்சீவி என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்தில் காங்கிரஸில் போய் சேர்ந்தார், அதுக்கு பிறகு காணாமல் போயிட்டார். இப்போ விஜய்க்கு வந்து யார் செலவு பண்ண போகிறா, விஜய் சொந்த காசை கண்டிப்பாக செலவு பண்ண மாட்டார், அதுக்கு 100% ஏற்கனவே நீங்கள் இந்த காசுன்னு சொன்னது இதை நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் சார். என்னன்னா தாவேக்கா கட்சியில் சேர்ந்த ஒருத்தரே பல்லாவரம் தொகுதி பக்கம்னு நினைக்கிறேன், அங்கே இருக்கிற ஒரு கட்சி தொண்டரே வந்து சொன்னார், பணம் இருக்கிறவங்களுக்கு தான் தாவேக்காவில் வந்து கொடுப்பாங்க. கோயம்புத்தூரில் வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணும் தாவேக்காவுக்கு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த கட்சியில் வந்து எனக்கு எடுக்கிற நடவடிக்கைகள் எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு விலகி போனதும் பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்தது அரசியல் வட்டத்தில். இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கல? இப்போ ஃபண்டிங் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை விஜய்க்கு. பிரச்சனைனா ஏன்னா அவர் வந்து ஓன் ஃபண்டிங்கை போட மாட்டார். இப்போ என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் நீங்களே செலவு பண்ணி நிலுங்கம்பார். அப்போ இதே மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய டாக்டர்ஸ், இவங்கெல்லாம் நிற்பாங்க, நல்லா செலவு பண்ணுவாங்க, வாக்குகளை வாங்குவாங்க, ஆனால் தோல்வி அடைஞ்சிருவாங்க. இப்போ அடுத்த எலெக்ஷன்லேயே அவருக்கு என்ன நெருக்கடி வரும் அப்படின்னா, நீங்கள் கூட்டணிக்கு போங்க, நம்ம தான் ஓட்டிங் பெர்சன்டேஜ் காட்டிடுவாங்க, அப்போ இதை வச்சு நீங்கள் கூட்டணிக்கு போங்கம்பாங்க. அப்போ இவர் கூட்டணிக்கு போனார்னா இவர் கட்சி, இவருடைய முதலமைச்சர் கனவு காலியாயிரும். இல்லை நான் திரும்பி தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னால் அவர் திரும்பி செலவு பண்ணி நிற்பதற்கு ஆள் வேணும். திரும்பி செலவு பண்ணி நின்னாலுமே அவங்களும் தோக்க தான் போகிறாங்க, சரிங்களா? அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்த எலெக்ஷனில் இவர் 3வது எலெக்ஷனில் திரும்பி கூட்டணிக்கு தான் போய் தான் ஆகணும். இல்லை கூட்டணிக்கு அப்பவும் இவரால் போக முடியல, அப்பவும் தனியாக தான் நிற்கிறாரு, அல்லது யாரு கூட சேர்ந்து சின்ன சின்ன கட்சிகளை கூட்டிகிட்டு நிற்கிறாரு அப்படின்னா அது அப்படியே அவருக்கு டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சு. விஜயகாந்துக்கு எப்படி ஆச்சோ கடைசி டைமில் அதே மாதிரி தான் ஆகும். ஏன்னா விஜய் வந்து எல்லாமே அவருக்கு பொருந்தி வரணும், வந்தால் தான் அவரால் சக்ஸஸ் பண்ண முடியும். சார், திமுகவுக்கு வந்து தாவேக்காங்கிற பேரை கேட்டாலே பயம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னவர். இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சாரத்தில் பார்க்கும்போது முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களே அப்படின்ட்டு கம்பீரமாக உரைய தொடங்கினார். இப்போ சமீபத்தில் மதுரையில் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசினார். ஒருவேளை இதில் வந்து யாருக்கு பயம்? அப்போ இதுலேயே தெரியுது இவர் அப்பட்டமாக நடிக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஆரம்ப காலகட்டத்தில் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களேன்னு சொன்னவர் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றாரு. அப்போ இது வந்து எந்த ஒரு இதில் அவர் இதை எடுத்து இப்படி பேசுகிறாருன்னு தெரியல. அது அவருக்கு டைலாக் எழுதி கொடுக்குறவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும், அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கூட தெரியாது. நடிகர் அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க, அதை பார்த்துட்டு அவர் வந்து கரெக்ஷன் பண்ணுவார், நல்லா இருந்தால் ஓகேன்னு சொல்லிட்டு அவர் பேசிடுவார், அவ்வளோதான். மற்றபடி அவராக ஓனாக வந்து அவர் எதுவும் இப்போ அரசியலில் பெருசாக வந்து அவருக்கு தனியாக மேடையில் நின்று சமாளித்து பேசுகிற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறது தெரியல. சார், என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா
ஆரம்ப காலகட்டத்தில் அரசியல் மேடையில் புதுசு அப்படிங்கிறதுனால அந்த ஒரு திமுக மேல இருந்த பயத்தில் கூட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் முழுசாக ஒரு பெயரை உச்சரித்து பேசினாரு. இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இதில் தேறிட்டோம், அரசியலில் நம்ம கொஞ்சம் நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டோங்கிறதுனால நம்மளை யார் என்ன பண்ண முடியும், ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிட்டாருங்கிறது எனக்கு தெரியல சார். இதுவே ஒரு இந்த கூட்டத்தில் வந்து நரேந்திர தாமோதாஸ் மோடிங்கிறாரு, அடுத்த கூட்டத்தில் இப்போ என்ன சொல்லுவார், மோடி தாத்தான்னு சொல்லுவாரா? அது பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே சார், அப்போது சிஎம் 2026ல் யாருக்கு அந்த அரியணைங்கிறத பொறுத்து இருந்து தான் சார் பார்க்க முடியும்.